ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ குழிப்பணியாரம் எப்படி செய்யணும்னா பாக்கியோம். குழிப்பணியாரம் செய்ய நானும் எவ்வளவோ யூடியூப் வீடியோ எல்லாம் பார்த்தேன். ரொம்ப கஷ்டம்னு தான் நினச்சேன். ஆனால் அதில் ஒருத்தங்க வெறும் இட்லி மாவில் வெங்காயத்தை மட்டும் நல்லா வதக்கி அந்த தேங்காய் எண்ணெயில் வதக்கணும். அப்போ மனம் நல்லா இருக்கும். அப்புறமா பச்சை மிளகு போடுவாங்க. நான் ஆனால் போடலை. ஆனால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இல்லை பச்சை மிளகு போட்டிருந்தா அதனால் போடலை. வெங்காயத்தை மட்டும்தான் வதக்கி போட்டிருக்கேன். ஆனால் இதுக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி வைக்கணும். தேங்காய் சட்டியில் நீங்கள் தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி அதுதான் ரெடி பண்ணியிருக்கேன், தேங்காய் சட்னியும் குழிப்பணியாரமும். ஆனால் இதில் இதை மறைச்சி போடுறது தான் பெரிய டாஸ்க்கு. நான் முதல்ல எல்லாம் அழகாக போடலாம் அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் இதை போடும்போது இது அங்கே திறக்கியதான் இங்கே திறக்கியதான். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இதை கேண்டில் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.